Thank you, Jesus. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்கள் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேவின் மகனாகிய பர்த்தேமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை உம்முடையது, நீர் எங்களோடு பேசும், இது பிரயோஜனமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். இயேசப்பா வாழ்ந்த நாட்களில் அநேக ஜனங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்றும், ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆகவே இயேசு எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்க போனவங்க நிறைய பேர். ரெண்டாவது, அநேக வியாதிகளை அவர் சுகமாக்குகிறார் என்று கேள்விப்பட்டு அநேக வியாதிசரெல்லாம் என்ன பண்ணாங்க, அவரை பார்க்கிறதுக்கு போனாங்க. அதிசயமான காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார் என்று சொன்னோடனே, நம்ம வாழ்க்கையிலையும் அதிசயம் நடக்கணுமே, நமக்கும் ஒரு அற்புதங்களை இயேசப்பா செய்யணும் என்று சொல்லி அநேக ஜனங்கள் அவர் பின்னாடி போச்சு. இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் அவர் பின்னாடியும் போய்கொண்டே இருந்த காரணத்தினால எங்கே இயேசப்பா போனாலும் அங்கே ஒரு திரளான கூட்டம் இயேசப்பாவை சுற்றிலும் என்ன பண்ணோம், எப்பொழுதும் இருந்துச்சு. இந்த இடத்துல கூட அவர் எரிகோ என்ற ஒரு பட்டணத்தின் வழியே வருகிற பொழுது அந்த தெருக்களின் ஓரமாக ஒரு குருடன், கண்ணு தெரியாத ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் பர்திமேயு என்று போடப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய அப்பா பேரும் போட்டிருக்கு. அவங்க அப்பா பேரும் போட்டிருக்கு. அவங்க அப்பா பேரு போட்டிருக்கு. அதை படிச்சீங்கன்னா, தீமேயின் மகனாகிய பர்திமேயு என்று போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த 46 படிச்சீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 படிங்க. படிமா பூமிகா, படி. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். அவன் பிச்சை எடுத்துன்னு இருக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான் ரோடு ஓரம். கண்ணு தெரியாது இருக்கிற அந்த மனிதன் கேள்விப்படுறான். என்ன விஷயம், பக்கத்தில் பேசுகிறாங்க, விசாரிக்கிறான். என்ன விஷயம், தெருவில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இவ்வளோ ஜனங்கள்லாம் போகிறாங்க, நம்மளை யாரும் கவனிக்கல, சலசலப்பும் சத்தமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்ட பொழுது பக்கத்தில் இருந்தவங்கள அவங்க சொல்கிறாங்க, இயேசு என்ற ஒரு பெரிய ரட்சகர் என்ன பண்ணுறாரு, நம்ம தெருவழியாக போகிறார்ப்பா, அவர் அதிசயங்களை செய்கிறவர், எல்லாருக்கும் அற்புதங்களை செய்கிறாராம். அவர் நிறைய பேருக்கு குஷ்டரோகிலாம் பெத்தனியாவிலெல்லாம் என்ன பண்ணார், குஷ்டரோகிலாம் சுஸ்தமாக்கி இருக்கிறாரு, வியாதியெல்லாம் சுகமாகிட்டு தான் அப்படின்னு பேசி அவனுக்கு சொன்னாங்க. அவனும் கேட்டான். கேட்டு விசாரித்தோடனே சொன்னாங்க, அவர் அதிசயத்தை செய்கிறவர்.
அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாச்சு. அப்போ நாம் கூட கண்ணு தெரியாத இருக்கிறோமே, நமக்கும் கண்ணு தெரியலையே, நாமளும் ஏசப்பா கிட்ட வேண்டனா நமக்கு என்ன பண்ணுவார்? அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி உடனே கூப்பிடுறான். ஜனங்களாம் போயினே இருக்கிறாங்க. அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். எப்படி? உரத்த சத்தமாகவும் அவன் சொல்றான், இசப்பா எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்குங்க. தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்குங்க. அந்த குரல் அவர் பின்னாடி நிறைய ஜனம் போச்சு, திரளான ஜனங்கள் போய் கொண்டிருந்தாங்க. ஆனாலும் எல்லா சத்தத்தை காட்டிலும் அவன் சத்தம் மிக அதிகமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கத்துற அந்த சத்தத்தை பார்த்து பக்கத்தில் இருந்தவர்கள், நடக்கிறவர்கள் எல்லாம் சொன்னாங்க, எப்பா அமைதியா இருப்பா, கத்தாத, அமைதியா இருக்கா, ஏன்டா இவ்வளோ கத்துற? நாங்கெல்லாம் கண்ணு தெரிஞ்சவங்களாம் போகிறோம், எங்களுக்கே என்ன கூட ஏசப்பா பேசலை, எங்களுக்கே அதிசயம் பண்ணுவரா என்னன்னு தெரியல, நாங்கள் போயினே இருக்கிறோம் பின்னாடியே. நீ என்னடா பேசுகிற? உனக்கு யாரா கூப்பிடுறது? அந்த இயேசு வந்து உனக்கெல்லாம் செவி கொடுப்பாரா? நீ கூப்பிடுறது அவர் சத்தத்தை காதில் கேட்காதெல்லாம், இவ்வளோ சத்தமாக இருக்குது, உன் சத்தம் வந்து அவர் காதில் எப்படி கேட்கும்? அப்படி என்று சொல்லி அதட்டினாங்க. ஆனாலும் அந்த அதட்டினாங்க, பேசினாங்கல்ல, அவனுடைய சத்தத்தை எல்லாம் இவன் காதில் வாங்கி கொள்ளாமல் இன்னும் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டான்ல, அதை காட்டிலும் இன்னும் அதிகமான சத்தத்தோடு கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம ஏசப்பா கிட்ட வந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா எங்க ஏசப்பா கிட்ட போயிட்டேன், ஏசப்பா கிட்ட போயிட்டேன். ஏசப்பா கிட்ட போகிறதுக்கு நமக்கு ஆசை தான். ஏன் ஆசைன்னா, எங்கெங்கேயோ நம்ம சுற்றி பார்த்தோம், எங்கெங்கேயோ போய் பார்த்தோம், எங்கே போனாலும் நம்ம பிரச்சனை தீரலை, நமக்கு சமாதானம் கிடைக்கலன்னா எங்கே சமாதானம் கிடைக்குதோ அங்கே தானே நம்ம போக முடியும். அல்லேலூயா. ஆகவே எல்லா இடத்துலையும் போய் பார்த்தாச்சு, ஆனால் எங்கேயுமே நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. ஆனால் இயேசு என்ற ஒருவர் தான் எல்லா இடத்துலையும் விடுதலை தரார், எல்லாருக்கும் சுகம் தராருன்னு இவனை போல நாம கூட இன்னைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. Thank you Lord. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நாம் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் நிச்சயமாய் கேட்பார். ஹல்லேலூயா. கேட்டு ஏசப்பா என்ன பண்ணாரு? எல்லாம் சத்தம் போடுவாங்கல்ல. இப்போ நம்ம ஒரு 10 பேரும் பேசினே இருந்தோம்னா ஒருத்தர் பேசுறது கேட்காது இல்லை. நாங்கள் இருக்கிறது ஒரு 10 பேர் இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டமாக பேசினா இன்னொருத்தர் வந்து வெளியிலேருந்து கூப்பிட்டா கூட கேட்காது இல்லை. ஏன்னா நம்ம 10 பேர் சத்தம் பெருசாக இருக்கும். அப்போ ஏசப்பாவை சூழ்ந்து நிறைய கூட்டம் போச்சு. எல்லா கூட்டத்தை காட்டிலும் இவன் அதிகமாய் தேவனை கூப்பிட்டான். அல்லேலூயா. அதிகமாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கத்தினான். அல்லேலூயா. இந்த கத்தல் எப்படி தினமா இருந்துச்சு? ஒரு மனிதன் தவறி மாடியிலிருந்து விழுகிற பொழுது அவன் சத்தம் எப்படி இருக்குமோ அதை காட்டிலும் வெள்ளமாய் தேவனை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஞாபகம் வருதுனால நான் சொல்றேன். எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய அதிகாரி, ஒரு இன்ஜினியர். அவருக்கு 2 பிள்ளைகள். செகண்ட் ஃப்ளோரில் விளையாடின்னு இருந்தாங்க. அந்த 2 பசங்களும் பிள்ளைகள் விளையாடின்னு இருந்தாங்க. விளையாடி கொண்டு இருந்த பொழுது இவர்கள் அறையில் இருந்தார்கள். வெளியில் இந்த மாதிரி இந்த போர்ச்சுகல்னு இருக்கும்ல, அந்த மாதிரி வழிநடன்னு இருக்கும், அதில் விளையாடி கொண்டு இருந்தாங்க. விளையாடி கொண்டது இவங்க உள்ளவே இருந்திருக்கிறாங்க. திடீரென்று அதில் அவருடைய பொண்ணு இந்த கிரில்லெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, சைடில் தடுப்பு இது வச்சுருப்பாங்க கிரில்லு, அதன் வழியாய் அங்கேருந்து எட்டி பார்த்துருக்குறா. சின்ன குழந்தை தானே. எட்டி பார்க்கும் பொழுது அங்கிருந்து தவறி கீழே விழுந்துட்டாங்க. பக்கத்தில் இருந்த இன்னொரு பாப்பா சொல்லிச்சு, அப்பா தங்கச்சி கீழே விழுந்துட்டானோன்னு இவர் உள்ள அப்படி ரூம்ல இருந்து வெளியே ஓடி வந்து இயேசுவே அப்படின்னு கத்தி இருக்கிறார். கத்தனை என்னாச்சு தெரியுமா? 2 மாடியிலிருந்து விழுந்த குழந்தை கரெக்டாக கீழே வந்து ஒரு பெரிய தண்ணி தொட்டியில் விழுந்துருச்சு. ஹல்லேலூயா. கீழே தண்ணி தொட்டி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவர் தண்ணி தொட்டியும் பார்க்கல. ஓடோடி கீழே வந்து பார்த்தா
அழகா குழந்தை அந்த தண்ணி தொட்டியில உக்காந்து எழுந்திருச்சான். ஹல்லேலூயா. அந்த தொட்டியில கூட அவளுடைய கையோ தலையோ விரலோ எத்தனையோ சின்ன கீறல் கூட இல்லை, ஒரு சேதம் இல்லாம கடவுள் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அவர் என்னிடத்துல சொல்லும் பொழுது மிகப்பெரிய சாட்சியாய் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், ஒரு சின்ன கீறல் கூட இல்லைங்க பிரதர், ஒரு சின்ன ஒரு அடி கூட அந்த குழந்தைக்கு இல்லை. 2வது மாடியிலிருந்து கீழே வந்துச்சு. ஹல்லேலூயா. அதுபோல இந்த பர்திமேயு கூட இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கத்தினான். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற அதட்டினார்கள், அமைதியாருடான்னு சொன்னாங்க. ஆனாலும் அவன் சொன்னான், என் இயேசு மாத்திரம் தான் எனக்கு விடுதலை தர முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நிறைய பேர் நம்மளெல்லாம் ஒரு மாதிரியா பேசுவாங்க, சொந்த பந்தங்கள் ஏளனமாய் பேசும், இல்ல நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை கொண்டு ஒரு ஏளனமான காரியங்களை சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. இந்த பேசின்னு இருக்கிற நான் கூட இயேசப்பா கிட்ட வரும்பொழுது என்னுடைய சொந்த பந்தங்கள்ல ஒருத்தர் சொன்னார், அவர் ஈபில் இருக்கிறார், அவர் பெரிய போஸ்டிங்கில் இருந்ததுனால அவர் சொன்னார், ரொம்ப ஏளனமாய் சொன்னார், ஆமா இவர் இங்கெல்லாம் ரொம்ப சம்பாரிச்சு ரொம்ப பெரியலாம் மாறிட்டான், இப்போ என்ன பண்ணிட்டாரு, இயேசுன்ற கடவுள்கிட்ட போயிட்டார். முதல்ல ஒரு தெருவை வாங்கிட்டாரு, இப்போ போயிட்டார் ஊரையே வாங்கிறதுக்காக போயிட்டாருன்னு மிகவும் ஏளனமா பேசினார். நான் எதை பற்றியும் கவலைப்படலை, ஏன்னா எங்கே போய் எங்கள் வாழ்க்கையில் நம்ம நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கல, எங்கெங்கேயோ சுற்றி பார்த்து தான் இயேசு மட்டும்தான் விடுதலை தருவார் என்று என் ஆண்டவரிடத்துல வந்தோம். ஹல்லேலூயா. அதே மனிதன் சில நாட்கள் கழித்து இப்ப சொல்றார், நல்லா இருக்கிறியப்பா, ஒரு நாளைக்கு வாங்கி வீட்டுக்கான்னு சொல்றார். ஹல்லேலூயா. இயேசு சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுபோல இந்த பர்திமேயு கத்தினான், அந்த சத்தத்தை என் ஆண்டவர் கேட்டார், அவனுடைய கதறலை என் ஆண்டவர் கேட்டார். இறங்க ஆண்டவரே இறங்குங்க என்று கத்தினான். இயேசு நின்று அவனிடத்துல வந்தார். ஹல்லேலூயா. அவனிடத்துல பக்கமா என் ஆண்டவர் வந்தார். மனிதர்கள் நம்முடைய ஆபத்துல வரமாட்டாங்க, நம்மிடத்துல குறை இருக்குது என்று கண்ணா மனிதன் நமக்கு அருகில் வருவதற்கு அவன் பயப்படுவான். ஒருவேளை உனக்கு கடன் பிரச்சனை இருக்குமானால் ஒரு சொந்தம் கூட உன் பக்கத்துல வராது. ஒருவேளை நீ தேவைகள் மத்தியில் இருப்பாயானால் ஒரு சொந்த பந்தம் உன் இடத்துல பக்கத்துல வராது. இல்ல தீராத வியாதியோடு நீ இருப்பாயானால் வியாதி பிடிச்சவங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஏனென்றால் அந்த வியாதிகள் அவங்களுக்கும் வருன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் இயேசு இடத்துல இல்ல, இயேசு நம்முடைய அருகில் வருகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கிட்ட பேசுவார். பர்திமேயு இன்றைக்கு குறுநிலத்துல யாராவது போய் அவன் கிட்ட போறதையும் நம்ம அச்சப்படுவோம்ல, காசு போடுறதுனா கூட என்ன பண்ணுவாங்க, அவன் கையை தொடாம என்ன பண்றோம், நம்ம போடுகிற வாழ்க்கை இன்னைக்கு அநேகருக்கு உண்டு. ஏன்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கும், அவன் சரியா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ட்ரெஸ் வஸ்திரம் இருக்காது, அவனுடைய தோற்றம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால மனிதர்கள் அவனை கிட்ட போறதுக்கே யோசிப்பார்கள். ஆனா இயேசு அப்படி யோசிக்கிறவர் இல்லமா, நிச்சயமாய் நம்மளை தேடி வருகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடுகிற போது நம்ம பக்கத்துல அமருவார், நம்ம கூப்பிடும் போது நம்முடைய கிட்டத்துல வருவார். இயேசு நம்மளோடு பேசுகிறவர், இயேசு நமக்கு விடுதலை தருகிறவர். இந்த பர்திமேயு இடத்துல சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னன்னா, எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் நில்லுங்கப்பா, ஏதோ ஒரு சத்தம் பின்னாடி கேட்குது, அவனை கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொன்னபோது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்ம தேற்றலாம் மாட்டாங்க. ஆண்டவர் அவன் பக்கத்துல சொல்றார், திடன் கொள்ளுப்பா, தைரியமா இரு. நம்ம எவ்வளவுதான் ஒரு போராட்டத்துல இருந்தாலும் பிரச்சனையில இருந்தாலும் எல்லாரும் நினைக்கிறது ஒரே நினைப்பு தாங்க, என்ன தெரியுமா, நம்ம பக்கத்துல யாராவது ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சி அல்லது நம்மளை தோள் மேல தட்டி, பயப்படாதப்பா நான் இருக்கிறேன், இல்ல கடவுள் இருக்கிறார், என்னை காப்பாத்துவார் என்று சொல்ற இந்த ஒரு வார்த்தை இருக்குது இல்ல, அந்த ஒரு வார்த்தை அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய தீர்வை உண்டாக்கும். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் அப்படி செய்கிறது இல்லை, ஆனா இயேசு நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. எல்லா மனிதர்களும் பர்திமேயை ஏளனமாகவும் திட்டினார்கள், அதட்டினார்கள் தான் எல்லா மனுஷனும். ஆனா இயேசு சொன்னார், திடன் கொள்ளுப்பா, தைரியமா இருக்கு, இந்த பிரச்சனை தானே நான் பார்த்துக்கிறேன்,
நான் சரி செய்கிறேன், நான் உதவி செய்கிறேன், நான் இதை மாற்றுகிறேன் என்று அவனுக்கு தைரியத்தை சொன்னார். ஏசப்பா என்ன சொன்னார்? அவனை திடப்படுத்தினார். பயப்படாதப்பா, நான் இருக்கிறேன், நானே என்ன பண்ணுவேன், உனக்கு அதிசயங்களை செய்வேன். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் சொல்ல மாட்டாங்க ஆபத்தில், எந்த மனிதனும் என்ன செய்ய மாட்டான், பக்கத்திலேயே வர மாட்டான். ஆனால் இயேசு அவன் பக்கத்தில் வந்து அவனுக்கு சொன்னார், திடன் கொள், என்ன ஆச்சுப்பா, கவலைப்படாது அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல தெய்வம் தாங்க இயேசு. எத்தனையோ மனிதர்களை பார்த்துருப்போம், எவ்வளோ காரியங்களை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம். இந்த இயேசு போல ஒரு நல்ல மனிதனை, நல்ல அன்புள்ளம் கொண்டவரை, நல்ல இன்பமானவரை இந்த உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அவனிடத்துல வந்து அவனை விசாரித்தது மட்டும் இல்லை, அவனுக்கு சொன்னார், உன் விசுவாசத்தின்படி அவனுக்கு என்ன பண்ணிட்டோம், ஆக கடவுள் என்று இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா. என்னப்பா வேணும், ஏன் கவலைப்படுற, ஏன் ரொம்ப தாழ்வா கூப்பிடுற, என்ன பிரச்சனைப்பா உனக்கு என்று சொல்லி ஆறுதலை அவனுக்கு சொல்லினார். ரெண்டாவது அவனை திடப்படுத்துறான். இன்னைக்கு எந்த மனிதனாவது நமக்கு ஆறுதல் சொல்றானா? ஒரு மனிதனாவது நீ காட்டுங்க, ஒரு ஆறுதல் சொல்வது ஒரு மனுஷன் கூட இல்லை. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் மனிதர்களுக்கு ஆதரவு இல்லை. ஆனாலும் இந்த கால வேளையில என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஆறுதல் செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முன்னாடி பாடணும்ல, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், நம்மை சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொந்த அப்பா இருந்தாங்க, சொந்த பந்தங்கள் இருந்துச்சு, எல்லாம் வலிமைக்கு இருந்தாங்க. ஆனாலும் அவனை தேற்றுவதற்கு, அவனை அரவணைப்பதற்கு, அவனுக்கு தைரியம் சொல்லுவதற்கு ஒரு மனுஷனும் இல்லைங்க. எல்லாரும் அவனை கேவலமா பார்த்த ஜனந்தான் இருந்துச்சு, அவனை அதட்டின ஜனந்தான் இருந்தது, அவனை திட்டின ஜனந்தான் இருந்துச்சு. ஆனால் இயேசு அவனிடத்தில் வந்து ஆறுதலை சொன்னான். இந்த கால வேளையில இயேசு உங்களுக்கும் ஆறுதல் செய்வார். அவர் ஆறுதலின் தேவன், அதிசயங்களை செய்கிறதுல அவரை போற நல்ல தேவன் உலகத்துல ஒருவரும் இல்லை. என் இயேசு மட்டுமே அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஒரு மனிதனை தன் தாய் தேற்றுவது போல என் ஆண்டவர் தேற்றுகிறவர். இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் என் ஆண்டவர் அதிகமாக இந்த நாளில் தேற்றுவார். உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுக்கு அதிசயங்களை என் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற இந்த பர்திமைக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு என் இயேசு அது அதிசயங்களை செய்கிறதுல அவர் வல்லமை நிறைந்தவர். அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்ய முடியாது. நம்ம எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாம் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி நாம செபிக்கலாம். ஓ தேங்க்யூ நல்ல ஆண்டவரே. எல்லாரும் அவரை நோக்கி வேண்டுங்க. இயேசுப்பா, என் வாழ்க்கையில் அதிசயம் பண்ணுங்க ஆண்டவரே. தாவீதின் குமாரனே, எனக்கும் இறங்குங்க. என் வியாதிகள் சுகமாகட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், என்னுடைய கடன் பாரங்கள்லாம் தீரட்டும், எனக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா என்று சொல்லி நாம கேட்போமா? ஓ மை லவிங் ஃபாதர், ஹalleluya, hallelujah, hallelujah. Oh Shabbatala Rabba, Yeshua, hallelujah, hallelujah. Oh my loving Father, my praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நல்லவர், hallelujah. Oh my loving God, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.